எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்ததில்லை. அம்மாவின் அரசு ஆட்சியில் இருந்தவரை சட்ட ஒழுங்கு திரைப்பட பாதுகாக்கப்பட்டதில் தமிழ்நாட்டில் ஜாதி இன மத மோதல்கள் நடைபெறவில்லை. அனைத்திந்திய அண்ணா திமுக கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் கட்சிகளுக்கு இடையே ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம் மட்டுமே. கொள்கை என்பது எங்கள் கட்சியுடைய உயிர் மூச்சு போன்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் கூட மரியாதைக்குரிய முனிவர் கே நேசக் ராஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி வைப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வைக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே அவர்கள் சொல்லினார்கள், 1999 நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது. ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைக்கப்படுகின்றது. கொள்கை என்பது நிலையானது, அது அதிமுக இடத்தில் இருக்கின்றது என்பதை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே சிறுபான்மை மக்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கின்றேன். மேலும் கிறிஸ்துவ பெரும்பான்மை மக்களின் சிந்தனைக்காக ஒரு சிலவற்றை கூட்டத்தின் வாயிலாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சியில் குறிப்பாக நான் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் சிறுபான்மையர் நலன் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது. கல்வி நிறுவனங்கள் செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சிக்கு அரசின் ஒத்துழைப்பு முழுமையாக இருந்தது. சட்ட ஒழுங்கு சரியாக பேணப்பட்டு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு அவர்கள் மேம்பாட்டிற்கான வழிவகை செய்யப்பட்டது. பொய்யான தகவல்களை சொல்லி சிறுபான்மை மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுக அரசின் கபட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு என்று எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் வாய்ச்சவடால் பேசி வாக்குகளை மட்டும் பெறக்கூடிய தந்திரவாதிகள் திமுகவினர். எனவே நான் புரட்சி தலைவர் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தி, மக்கள் விரோத ஏமாற்று பேர்வழிகள் என அடையாளப்படுத்தினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தியை எதிர்த்து போரிட்டார். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் தமிழக மக்கள் பல்வேறு வகையில் துன்பங்கள் அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக பலமுறை இந்த ஆட்சியிலே மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி கட்டணம் உயர்வு, தொழில் வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் தாறுமாறாக விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்வு, பதிவு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டணம் உயர்வு, மணல் கொள்ளை, கனிம வளங்கள் கொள்ளை